சூர்யா எனும் மகா சாதனையாளர். சூர்யா என்பவர் தமிழகத்தின் முன்னாள் நடிகர் சிவகுமாரின் மகன். பின்பு தமிழகத்தின் மிக முக்கிய நடிகர்களின் ஒருவர் என்பதையெல்லாம் தாண்டி இன்று தமிழகத்தின் மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கிறார். இவரை விட சினிமா மார்க்கெட் வேல்யூ அதிகமுள்ள நடிகர்கள், ரசிகர் பட்டாளங்களில் அதிகமாக கொண்ட நடிகர்கள், இவரை விட மிக அதிகமாக சம்பளமுள்ள நடிகர்கள், இவரை விட பல மடங்கு புகழ்பெற்ற நடிகர்கள் தமிழகத்தில் இல்லாமல் இல்லை. தன் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுண்ட் தங்க காசு கொடுத்தது தமிழகம் என்றெல்லாம் தமிழகத்தை பாடல்களில் புகழ்ந்து சொல்லும் நடிகர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் பாடுவதோடு சரி, தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்வதில்லை. ஆனால் தன்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுண்ட் தங்க காசு கொடுத்த தமிழக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அதை அமல்படுத்தி கொண்டிருப்பவர்தான் சூர்யா. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு சேவை நிறுவனங்களும் செய்யாத செயலாக தனது அகரம் அமைப்பின் மூலம் 51 மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறார் சூர்யா. இதை தாண்டி ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள், பொறியாளர்கள் என பட்டியல் நீளும். இவரின் இந்த செயலை தமிழகமே ஆதரித்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது சங்க பரிவார சித்தாந்த அமைப்பினரும் சில அடையாள வெறி கொண்ட அமைப்பினரும் தொடர்ந்து இவர் மீது பல மோசமான குற்றச்சாட்டுகளை கூறி இவர்களின் மீது வன்மம் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் 2017ஆம் ஆண்டு சூர்யா வெளியிட்ட ஒரு கட்டுரைதான். சூர்யாவின் இந்த கட்டுரைக்கு பின்புதான் அவர் சங்கிகளால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். பாமகவினர் தொடர்ந்து சங்க பரிவார அமைப்பினருடன் கூட்டணி வைத்து நீட், CAA, EWS, NEP வேளாண் சட்டங்கள் போன்றவற்றை ஆதரித்தோ அவைகளில் இல்லாமல் மறைமுகமாகவோ அவைகள் நிறைவேற உதவியவர்கள் என்பதால் அவர்களுக்கும் சூர்யாவை ஒவ்வாது இகழ்ந்தனர். இதற்கு ஜெய்பீம் கேலண்டர் ஒரு சாக்கு. தஞ்சை கோவில்களுக்கு செய்யும் செலவை தஞ்சை அரசு மருத்துவமனைக்கும் செய்யுங்கள் என்று ஜோதிகா கோரிக்கை வைத்தது தமிழக அரசுக்கு. ஆனால் தங்களை சொல்லிவிட்டார் என்று சங்கிகள் சூர்யாவோடு ஜோதிகாவையும் சேர்த்து இழிவு செய்தனர். மாலை நேரத்தில் சூரியனை பார்த்து என்று சொல்லும் பழமொழிக்கு ஏற்ப தங்களை கண்டு சூரியன் பயந்து மறைந்தோடிவிட்டதாய் மயக்கம் கொள்ளும். அதுபோலத்தான் இவர்களும் தொடர்ந்து சூர்யாவின் படத்தை தோற்க செய்துவிட்டால் அகரம் மூழ்கி போகும் என நினைத்து இவர்கள் அவ்வப்போது கூடி கத்த காரணமாக இருந்த அந்த கட்டுரைதான் இது. இன்னொரு அனிதா உருவாகக்கூடாது. தமிழர்கள் நாம் கைகோப்போம் நம் குழந்தைகளின் கல்விக்காக. சிறுவயதில் வேடன் வருவான், வலையை விரிப்பான், நம்மை பிடித்துச் செல்வான், நாம் ஏமாண்டு விடக்கூடாது என்று தாய்ப்புறா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேடன் வலையை வீசி புறாக்களை பிடித்து கொண்டு போன கதையை படித்திருக்கிறோம். இப்போதைய தமிழக கல்விச் சூழலுக்கு அந்த கதை எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. மாணவி அனிதாவின் உயிரை பறித்துச் சென்ற வேடர்கள் இன்னும் பல மாணவர்களின் எதிர்காலத்தில் தீயை வைக்க காத்திருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு தெரிந்திருக்கும், எங்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் கடந்த 10 ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி நலனுக்காக தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்து வருகிறது. இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களின் விண்ணப்பங்களை சரிபார்த்து நேர்காணல் நடத்தி அவர்களில் 1943 மாணவர்கள் இப்போது பல்வேறு கல்லூரிகளில் படிக்க அது உதவி வருகிறது. இவர்களில் 49 பேர் மருத்துவ மாணவர்கள். இவர்களில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிராமப்புறங்களில் இருந்து வருபவர்கள். 91% பேர் முதல் தலைமுறையாக 12ஆம் வகுப்பை முடிப்பவர்கள். மாத வருமானம் ரூபாய் 2000 நிரந்தரமாக கிடைக்காத பெற்றோர்களின் பிள்ளைகள்தான் இவர்களில் அதிகம். பதின்பருவ வளர்ச்சிக்கு தேவையான நல்ல உறவு கூட கிடைக்கப் பெறாதவர்கள். ஒரே நாடு, ஒரே தேர்வு, வன்முறை. வீட்டுச் சூழல்தான் இப்படி என்றால் கல்விச் சூழல் இதைவிட மோசமாக இருக்கும். போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகளில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர்கள். பெரும்பாலான மாணவர்கள் விடுமுறை நாட்களில் பகுதி நேர கூலி வேலைக்கு செல்பவர்கள். இந்த அனுபவத்திலிருந்து கிடைத்த படிப்பினைகளிலிருந்தே இதை எழுதுகிறேன். நாங்கள் நடத்தும் நேர்காணலில் பங்கேற்பதற்கான பஸ் செலவுக்கான சில 100 ரூபாய் பணம் கூட அவர்களில் பலருக்கு இயலாத காரியம். ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட பல மாணவர்களை நான் பார்க்கிறேன். லட்சக்கணக்கான ரூபாய் பணம் செலுத்தி சிறந்த பள்ளியில் படித்து தனி பயிற்சிகள் மேற்கொண்டு நல்ல வாழ்க்கை தரத்தோடு இருக்கும் மாணவர்களுக்கும் இப்படி எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத மாணவர்களுக்கும் ஒரே நாடு, ஒரே தேர்வு என்ற பெயரில் ஒரு தேர்வை நுழைப்பது எவ்வளவு பெரிய வன்முறை. நந்தனாரை நெருப்புக்குள் சென்று தூய்மை அடைந்த பிறகு கோயிலுக்குள் வா என்று சொன்ன அந்த காலத்து தீண்டாமைக்கும் நிறைய பணம் செலவழித்து தனி கோச்சிங் எடுத்து நீட் போன்ற பல்வேறு நுழைவுத் தேர்வில் வெற்றி தகுதியை நிரூபித்த பிறகு கல்லூரியில் படிக்க வா என்று சொல்வதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? கல்வியின் மூலம் ஏற்றத்தாழ்வு, பாகுபாடுள்ள பள்ளிகள், பாகுபாடுள்ள கல்வி முறை, வசதிக்கேற்ற விதவிதமான பாடத்திட்டங்கள் என எல்லா நிலையிலும் பாகுபாட்டை நிறுவிவிட்டு ஒரே விதமான தேர்வு முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்வது நாகரிக சமுதாயம் செய்கிற வேலை இல்லை.
வளர்ந்த நாடுகள் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கல்வியின் மூலம் உருவாக்கி கொண்டிருக்கும் போது இந்தியாவில் கல்வியின் மூலமே ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். தீண்டாமையின் புதிய வடிவமாக தரம், தகுதி போன்ற வார்த்தைகள் மனித விளையாட்டு முன்னிறுத்தப்படுகின்றன. பொது புத்தியில் இப்போது அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும் தரமற்றவை ஆகிக் கொண்டே வருகின்றன. காசு கொடுத்தால்தான் இங்கே தரமான கல்வி கிடைக்கும் என்று மக்களை நம்ப வைத்து தாலியையும் சோறு போடும் மண்ணையும் வித்து கல்வி கட்டணம் கட்ட வைக்கிறார்கள். அனைவருக்கும் பொதுமான தரமான இலவச கல்வியை வழங்க வேண்டிய அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு தகுதிப்படுத்துகிற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதில் என்ன நியாயம் இருக்கிறது? இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நீட் தேர்வு மட்டுமே நமது கல்வி முறையின் ஒற்றை பிரச்சனை இல்லை. பல்வேறு குறைபாடுகள் கொண்ட நம் கல்வி முறையின் சமீபத்திய பலி அனிதா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அனிதாக்கள் இருக்கிறார்கள். 2017 ஜனவரி மாதம் அகரம் ஃபவுண்டேஷன் சார்பில் நீட் தேர்வு பற்றி கல்வியாளர் பேராசிரியர் பிரபா கல்விமணி தொகுத்த புத்தகத்தை அகரம் ஃபவுண்டேஷன் வெளியிட்டது. நீட் பற்றியும் தமிழக கல்விச் சூழல் பற்றியும் அவசரமாக விவாதிக்க வேண்டிய விஷயங்களை குறிப்பிட்டு தமிழக கல்வியாளர்களின் கருத்துக்களை தொகுத்து அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. கல்வியாளர்கள் மத்தியில் கவனம் பெற்ற நூலின் கருத்துக்கள் முடிவு எடுக்க வேண்டியவர்களிடம் கவனம் பெறவில்லை. மத்திய அரசு, மாநில அரசு இரண்டுமே சேர்ந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிவிட்டன. பொறுப்பில் உள்ளவர்களின் தவறுகளுக்கு அப்பாவி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுவே முக்கியமான கேள்வி. அனைவருக்கும் சமமான கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி, பணம் படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி, பிறகு இருவருக்கும் ஒரே தேர்வு என்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். காலத்துக்கேற்ற பாடத்திட்டம், திறமையான ஆசிரியர்கள், அனைவருக்கும் பொதுவான அடிப்படை வசதிகள் கொண்ட பள்ளிகளை உருவாக்க அரசாங்கத்தை வலியுறுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும். வளர்ந்த நாடுகள் அனைத்திலும் பொது பள்ளி முறைதான் நடைமுறையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் தேர்தலில் இதை உறுதிப்படுத்துவோருக்கே நாம் வாக்களிக்க வேண்டும். அதிகார மையங்களை கட்டுப்படுத்துவோம். நுழைவுத் தேர்வை மத்திய அரசு கொண்டு வரும். மாநில அரசு நுழைவுத் தேர்வு இல்லை என்று அறிவிக்கும். நீதிமன்றங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கவனத்தில் கொள்ளாமல் மத்திய, மாநில அரசுகளின் நிலைப்பாட்டை வைத்து தீர்ப்புகள் எழுதும். சொந்த பிழைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் போது கூட எவ்விதமான எதிர்வினையும் மாற்றாமல் மக்கள் இருப்பார்கள். இந்த நிலை நீடித்தால் எந்த மாற்றமும் வராது. மாணவர்கள் நலனை பாதிக்கும் எந்த செயலையும் எதிர்த்து மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். மக்கள் எதிர்ப்பு மட்டுமே இந்த அதிகார மையங்களை கட்டுப்படுத்தும். கல்வி மாநில உரிமை. இந்தியா என்பது ஒரே தேசம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே பண்பாவி என்று சுருக்கிவிட முடியாது. கல்வி என்பது மாநிலங்களின் உரிமைக்கு உட்பட்ட அதிகாரமாக மாற வேண்டும். ஒரு மாநிலத்தின் தனித்துவமான கல்வி பிரச்சினைகளை அதை புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்க அனுமதிக்கக்கூடாது. கல்வி முழுக்க முழுக்க மாநில உரிமை என்பது மீண்டும் அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. தாய்மொழி வழி கல்விதான் சிறந்த கல்வி என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. வசதி வாய்ப்பற்ற பெரும்பான்மையான மாணவர்கள் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயில்கிறார்கள். உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே என்பது அநீதியானது. ஆங்கிலம், ஹிந்தி தவிர அந்தந்த மாநில மொழிகளிலும் நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். நவீன தீண்டாமை. தரம், தகுதி போன்ற வார்த்தைகள் நவீன தீண்டாமையாக மாறி வருகின்றன. மாணவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையில் சிறந்து விளங்க இரவு பகலாக உழைக்கிறார்கள். தரமான தகுதியான மாணவர்களை உருவாக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. பாதாண்டுகளாக பொறுப்பற்ற அரசுகளின் தவறுகளுக்கு மாணவர்களை பலியாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு பள்ளி மாணவர்கள் போதிய வசதி வாய்ப்புகளின்றி தரமற்ற கல்வியை பெறுகிறார்கள் என்றால், தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பணத்தை கொட்டி கொடுத்து தரமற்ற மனப்பாட கல்வியை பெறுகிறார்கள். இதில் எங்குமே தரமோ தகுதியோ இல்லை. அடிமடியில் கை வைக்கிற வேலை. கல்வியில் சீர்கேடு என்பது அடிமடியில் கை வைக்கிற வேலை. அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் லஞ்சம் பெற்றும் ஊழல் செய்து மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடினால் கடுமையாக தண்டிக்கிறதற்கான விசேஷ சட்டங்களை உருவாக்க வேண்டும். கல்வி ஒன்றுதான் கடைக்கோடி மனிதனை முன்னேற்றும் ஏணி என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த ஏணியை வைத்து உயரத்திற்கு செல்லாமல் கீழே இறங்குவது அறிவுபூர்வமான செயல் அல்ல. நீட் தேர்வு பற்றி மட்டும் விவாதிப்பதும் அதற்கென்று தனியாக போராடுவதும் முழுவை பெறாத முயற்சிகள் என்பதை இனியாவது புரிந்து கொள்வோம். நீட் தேர்வும் அது தொடர்பான பிரச்சனைகளும் நம் மோசமான கல்விச் சூழலின் கோரமான ஒரு பகுதி மட்டுமே. குருடாக்கப்படும் எதிர்காலம். இனிமேலாவது கல்வி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைத்து பார்க்க பழகுவோம்.
ஈடு செய்ய முடியாத அனிதாவின் மரணத்துக்கு அர்த்தம் சேர்க்கிற வகையில் இந்த சூழலை ஒட்டுமொத்த கல்வி பிரச்சினைகளை தொகுத்து பார்க்கும் தொடக்க புள்ளியாக கருதுவோம். இதை கவனிக்கத் தவறினால் சமூக நீதிக்கு போராடிய பெரியாரும் ஏழைகளுக்கு கல்வி கண் திறந்த காமராஜரும் வாழ்ந்த மண்ணில் இனி வரும் தலைமுறையினருக்கு கல்வியின் பெயராலேயே சமூக நீதி மறுக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் குருடாக்கப்படும். இந்த பரிந்துரைகள் முழுமைப்பற்றதாக கருதவில்லை. தமிழகத்தில் சிறந்த கல்வியாளர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் முன்வைக்கும் பரிந்துரைகளை விவாதித்து ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அனைவரும் இணைந்து அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வர தொடர்ந்து போராட வேண்டும். காமராஜர் போல ஏழை எளிய மக்களின் கல்வி நலனை அக்கறையோடு பார்ப்பவர்களை இனி ஆட்சியாளர்களாக வர முடியும் என்பதை நாம் உண்மையாக்க வேண்டும். அதுவே நிரந்தர தீர்வுகளையும் அனிதா போன்ற அப்பாவி குழந்தைகளையும் காப்பாற்றும். இது மாணவர்களின் உரிமை. அதை பெற்றுத்தர வேண்டியது நமது கடமை. இன்று வரை இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு தமிழகம் சமூக நீதிக்கான போராட்டங்களின் முன் உதாரணமாக விளங்குகிறது. அந்த தனித்துவத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. சூர்யா, திரைப்பட நடிகர், அகரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர். இதுதான் நடிகர் சூர்யா 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட கட்டுரையாகும்.